ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் கடைக்கு போயிட்டு வந்தேன். பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது நான் அப்படியே சரி கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். இதான் இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் மஞ்சப்பழம். இது வந்து 65 ரூபா கிலோ, 31 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா நேற்று தக்காளி 30 ரூபாய் விற்றுதுன்னு. ஆனால் இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்றுச்சு. நான் ஒரு 2.5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த தேங்காய் வாங்கினேன். தேங்காயோட விலை 33 ரூபா 95 காசு. இது ரெண்டும், இது 15 ரூபா. இந்த வாழைக்காய் 2 15 ரூபா. இந்த சோளம், ஒரு சோளம் வந்து 17 ரூபா 75 பைசா. இது கிலோ வந்து 50 ரூபா. ஸோ இது இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி இது ரெண்டும் ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து ஒரு கட்டு 30 ரூபா. புளிச்சக்கீரை ஒரு கட்டு 30 ரூபா. நல்லா அலசி இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதுவே பத்தாது, உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், அது இந்த மாதிரி ரஃப்பாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுங்க. இதுக்கு தக்காளி வேண்டாம், இது புளிப்பு ஜாஸ்தி, தக்காளி வேண்டாம். மஞ்சப்பொடி இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷன் கடையில் கிடைக்குது இல்லையா, அந்த உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் அயோடின் இருக்குது. கடையில் வாங்குற உப்புலாம் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்குது, ஆனால் அதில் சுத்தமாக அயோடின் இல்லை. ஸோ அவ்வளோதான். இது அப்படியே தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி, இல்லை சின்னதாக இவ்வளோ பெரிய டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுடுங்க. நல்லா இது மாதிரி வச்சுடுங்க, வேகட்டும். சூப்பரான ஒரு புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு ஒரு ஆம்லேட் மட்டும் இருந்தால் போதும், தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.